இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வாட்டர் ஹீட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 மோல்டிங் ஸ்க்ரூ கொடுத்துக்கிறேன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்கு இன்புட் அவுட்புட் எடுக்கணும். நான் ஸ்டீல் ஓவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ப்ளூ கலரு, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சவர் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வழியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு வாட்டர் இன்புட்டாக வரும். உள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ள இருக்கிற 3000 வாட்ஸ் ஹீட்டில் ஹீட் ஆகி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்காக ஒரு ஸ்டீல் ரோஸ் கனெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து உன்னோட டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட் கொடுக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15 ஆம்ப் சாக்கெட்டும் ஒரு டாப் ரெடி பண்ணி மாட்டியிருக்கிறேன். இது மாதிரி வந்து ஃபியூஸ் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது ஒர்க் ஆகுது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆன் பண்ணி இதோட வந்து ட்ரம்மோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அந்த 3 லிட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி வந்து செக் பண்ணிடலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டிடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் லோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து 3000 வாட்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, அதை வச்சு இதோட ஆக்சுவல் வாட்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து மெயின் சப்ளை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 லைட்லையுமே ஒன்று வந்து பவருக்கு, ஒன்று வந்து ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா தெர்மோஸ்டாட் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோட் செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கிலோமீட்டர் எடுத்துருக்கிறேன். கிலோமீட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆம்ஸில் செட் பண்ணிடுறேன். ஆம்ஸில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஒயர் இதுலேருந்து வந்து ப்ரோ பண்ணலாம். ஃபேஸில் வந்து ப்ரோ பண்ணலாம், ஃபேஸ் நியூட்ரல் எது வேணால் ப்ரோ பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டர்னால 2லையுமே உங்களுக்கு ஒரே லோடு தான் எடுக்கும். கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா இது 11.2 ஆம்ஸ் எடுக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் 11.2 ஆம்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு 2.5 ஸ்கொயர் mm மினிமம் யூஸ் பண்ணணும். 1.5 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் டெம்பரேச்சர், அதாவது கேபிள் ஓவர் டெம்பரேச்சராக வந்து ஓப்பன் ஆயிரும், இல்லைன்னா எங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதனால் 2.5 ஸ்கொயர் mm இருக்கிற ஒயர் யூஸ் பண்ணிக்கங்க. வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3 லிட்டர் ஃபுல் ஹீட் ஆகிருக்கு. ஆட்டோ கட் ஆஃப் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லிட்டர் வாட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹீட் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தெர்மோஸ்டாட் ஓப்பன் ஆகி இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இது ஆஃபில் இருக்கிற பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் ஆஃபில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போகிற லோடு வந்து ஃபுல்லாக கட் ஆகிருக்கு. அதாவது வந்து சப்ளை வந்து இதுக்கு போகிற சப்ளை கட் ஆகிருக்கும். இந்த இதிலேருந்து பவர், அது வந்து பவர் ஆன் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து டெம்பரேச்சரில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்து ஃபுல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதோட டெம்பரேச்சர் பார்த்துடலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இதோட தெர்மோஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்போட அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் உங்களுக்கு ரைஸ் ஆகிறது தெரியும். இந்த 3 லிட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் வந்து நியர்லி 70 டிகிரிஸ் பக்கம் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட ஸ்டோரேஜ் வந்து 70 டிகிரிஸ்க்கு மட்டும்தான் வரும். அது டேங்கோட 3 லிட்டர் ஸ்டோரேஜ் வந்து 70 டிகிரிஸ் காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த 3 லிட்டரு குறைய இன்ஸ்டன்ட்டுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே வர வாட்டர் அப்படியே ஹீட்டாகி வெளியே வரப்போ அதோட குறைஞ்சிட்டே வரும். அந்த 3 லிட்டரு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் 3 லிட்டர் ஹீட்டான ஸ்டோரேஜ் வந்து குறைஞ்ச இடத்துல இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி நம்மளுக்கு வந்து 49 டிகிரியில் கண்டினியூஸாக அவுட்புட் கிடைக்கும். இதோட இன்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49, பீக் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. அதாவது பார்த்தீங்கன்னா வால் க்ளோஸ் இருக்குது.